गाइस கொடைக்கானல் இருக்கக்கூடிய வில்பட்டி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இருக்குங்க. எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. அப்பா அப்பா அப்பா. இந்த பசுமைக்கு நடுவுல ஒரு அழகான சூப்பரான ரிசார்ட் இருக்குங்க. இந்த ரிசார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். This is Mano Vikram guys. Guys, வெறும் 3800க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுல் விண்டோ கிளாஸ் ரூம் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாவே ஃபார்ம் வியூங்க. அவ்வா பக்காங்க. ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2500க்கு கொடுக்குறாங்க. எந்திரிச்சோன்னே இந்த அழகான சத்தம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாங்க அப்பா, அப்படியே மிஸ்ட் எப்படி வருது பாருங்க, பக்காவா இருக்குதுங்க. கேம்ப் ஃபயர் என்ன ஃபுட்டு பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். 4 BHK இருக்கு, ஒரு பெரிய பங்களா. அந்த ஃபுல் பங்களாவை நீங்க ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட்டி ஹாலுங்க. கைஸ், இந்த 4 BHK பங்களாவில் மேல இருக்க ரூம்ஸ் எல்லாத்துமே சூப்பரான வியூ இருக்குங்க. அங்க பாருங்க. இந்த ரிசார்ட்ல ஒரு சூப்பரான 1 BHK இருக்குங்க. பக்கா கைஸ். கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், வில்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கேங்க. இந்த கிராமம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிராமங்க. கொடைக்கானல் வர்றவங்க எல்லாருமே இந்த வில்பட்டிக்கு கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க. அப்படி நீங்கள் வரலாட்டி இனிமேல் நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே ரொம்ப பழமையான ஒரு முருகன் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப பழமையான ஒரு கிராமங்க இந்த வில்பட்டி அப்படின்றது. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ரிசார்ட் தான் இந்த ரிசார்ட். கைஸ், நீங்கள் கொடைக்கானலுக்கு குரூப்பாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, நல்லா ஃபேமிலியோட வந்தாலும் சரி, சின்ன ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இந்த ரிசார்ட் உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 BHKல சூப்பரான ரூம் இருக்குதுங்க. ரொம்ப பக்காவாக இருக்கும். கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் ரூம் கொடுக்குறாங்க. உட்டன் ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 4 BHK இருக்கு, ஒரு பெரிய பங்களா. அந்த ஃபுல் பங்களாவை நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ரொம்ப பக்காவாக இருக்கும். ரோட்டு மேலேயே இருக்குங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு சூப்பரான பசுமையான இடங்க. ஸோ இந்த ரிசார்ட்டுக்கு தாங்க உள்ளே போகிறோம். ஸோ இந்த ரிசார்ட்டுக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற பார்த்தலாம். சொல்ல மறந்துட்டேன், ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்கு. ஃபுல்லாவே உள்ள பெட்ல இருந்து பாத்தீங்கன்னாலே அந்த ஃபார்மோட வியூ அட்டகாசமா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க உள்ள போய் காட்டுறேன் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். இந்த ஸ்டேவை நமக்காக அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் மை ஹாலிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிராவல் பார்ட்னர் தான். கொடைக்கானலுக்கு வர்றீங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு தேவையான சூப்பரான ஸ்டேவும் டிராவலும் ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம கொடைக்கானல் இருக்கோம். கொடைக்கானல்ல எக்கச்சக்கமான ஸ்டேஸ் இருக்குங்க. நிறையவே நம்மளே ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் கொடைக்கானல் இருக்கக்கூடிய கிராமத்தில் நீங்கள் தங்கி பாருங்க, அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வில்லேஜ் தான் வந்திருக்கோம். என்ன வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த வில்பட்டி அப்படின்ற கிராமம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிராமங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா வில்பட்டியை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுற்றி பசுமையாக இருக்கும், நடுவில் கிராமம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரிசார்ட் தாங்க இந்த ரிசார்ட். செம்மையா இருக்குங்க. சூப்பரான வில்லாவா இருக்கு. இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா ஏஜிபின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ரிசார்ட் வில்பட்டியில் இருக்குங்க. ரொம்ப அழகான ரிசார்ட்டுங்க, சூப்பரான பங்களாங்க. நீங்கள் காரில் வர்றீங்க, பைக்கில் வர்றீங்க, இல்லை டாக்ஸியில் வர்றீங்கனாலும் சல்லுன்னு வந்து உங்களோட கார் பைக் எல்லாத்தையுமே இந்த பார்க்கிங்கில் சூப்பராக நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் கொடைக்கானலில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அங்கங்கே இருக்கும். ஆனால் ஸ்டேவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் சீரியல் எடுக்கிறவங்க, இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பங்களாஸ் ரொம்ப பிடிக்கும். நம்மளும் கொடைக்கானலில் போய் சின்ன சின்ன பங்களாஸில் தங்கி இருந்தால்
எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே. அந்த மாதிரியான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரிசார்ட் அண்ட் காட்டேஜ் தான் இந்த ஏஜிபி அப்படின்ற கூடிய காட்டேஜ். இந்த ஸ்டேவை நமக்கு அரேஞ்ச் பண்ணது லாக்மே ஹாலிடேஸ். இந்த லாக்மே ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஸ்டே கொடுப்பாங்க. உள்ள ஃபுல்லாகவே கார்டனுங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு. உள்ளே போனால் அப்படி இருக்குங்க. சின்ன சின்ன குருவிங்க இருக்குது, முயல் இருக்குது, சூப்பரான கார்டன் இருக்குது, கேம்ப் ஃபயர் பண்ணலாம், மியூசிக் போடலாம், பக்காவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கிச்சன் இருக்குது, அவங்களே ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு பல்லங்கி பெப்பர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாங்க. இப்போ நம்ம கீழே போகலாம். சூப்பரான கார்டனோடு இருக்கக்கூடிய பங்களாவை பார்க்கலாம். 4 BHKங்க. வாங்க காட்டுறேன். உள்ளே போகிற வழியே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பில்டிங்கு. இந்த பில்டிங்கை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா 1 BHK இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 4 பேர் 5 பேர் ஃபேமிலியாக வர்றாங்க அப்படின்னா 1 BHKக்கு ஒரு சூப்பரான ஹாலு, ஒரு டைனிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சூப்பரான பெட்ரூம், அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்குது. பட் நம்ம கீழே இப்போ போக போகிறது 4 BHKங்க. 4 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பங்களா. உள்ளே போகும்போதேவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே க்ரீனரியாக வச்சுருக்காங்க. எல்லா பக்கமுமே அழகான செடிகள் வச்சுருக்காங்க, மரங்கள் இருக்குது, கீழே நல்ல புல்தரை இருக்குது. பக்கம் வருங்க, வாங்க காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் வரும்போது இந்த மாதிரி பங்களாஸை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டு எனக்கு கிடச்ச இடம் தான் இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு உட்டன் ஹவுஸுங்க. இந்த கப்பலாக வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த உட்டன் ஹவுஸு செம்மையாக இருக்கும். சரிங்களா, இந்த உட்டன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2500க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப பக்காவாக இருக்கும். கப்பலாக வரீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இதை பற்றி நம்ம கடைசியில் சொல்லலாம். 4 BHK தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் 4 BHKவை இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான பங்களோங்க. சரிங்களா, சுற்றி ஃபுல்லாகவே கார்டனுங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஃபார்ம் வியூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், எவ்வளோ அழகான லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சத்தத்துக்கு காலையில் எந்திரிச்சோன்னே இந்த அழகான சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. சரிங்களா, இந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முயல் தாங்க. சரி, சரிங்களா, இந்த முயல் கூட காலையில் இந்த குட்டி பசங்களாம் வர்றாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலிஸாக வர்றாங்க அப்படின்னாலேயும் அவங்க எல்லாருக்குமே இந்த கார்டனை சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஸ்விங் இருக்குங்க. சரிங்களா, ஸ்விங்கில் ஏறி உட்காந்து நம்ம மாட்டுக்கும் இந்த அழகான வில்பட்டியை சூப்பராக பார்க்கலாங்க. அப்பா, அப்படியே மிஸ்ட் எப்படி வருது பாருங்கள், பக்காவாக இருக்குதுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி வியூவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வில்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி வேலப்பர் கோவில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. நீங்கள் வில்பட்டி கிராமத்தை போய் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டை பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் வாங்க காட்டுறேன். கேரட் எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே கேம்ப் ஃபயர் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, கேம்ப் ஃபயரு இங்கே 3 இடத்துல 3 பிட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலிஸாக வந்தாலும் சரி. அது மட்டும் இல்லை, கார்டனிங்கில் சின்ன சின்னதாக அட்ராக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. கைஸ், இங்கே செக்யூரிட்டி கேமரா இருக்குது, வைஃபை இருக்குது, ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 4 BHK பங்களோன்றது ஒரு பெரிய ஹாலோடு இருக்குங்க. எல்லோரும் யூஸ்வலாக பார்த்துருப்பாங்க, ஒரு 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 சின்ன ஹால் இருக்கும், ஒரு 4 ரூம் இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை, ஒரு சூப்பரான லக்ஸரியான பங்களான்னு தான் சொல்லணும். 4 பெட்ரூமு, 2 ஹாலு, பெரிய பால்கனி இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலிஸாக வந்தாலும் சரி, உள்ளே உட்காந்து நல்லா என்கேஜ் ஆகலாம், நல்லா ப்ளே பண்ணலாம். சுற்றி கார்டன் இருக்குது. இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது. கொய்யா மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, ஆப்பிள் மரம் இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க 4 BHK உள்ளே போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹாலுன்னு. நல்ல பெரிய ஹாலுங்க, ஒரு சூப்பரான டைனிங்கு, நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. இந்த 2 பெட்ரூம் மட்டும் இல்லாமல் கிச்சனும் இங்கே இருக்குது. சரிங்களா, கிச்சன் யூஸ் பண்ண முடியாது, பட் இங்கேயும் அவங்க உங்களுக்கு சமைச்சு தருவாங்க. சரிங்களா, வாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, பக்காங்க, ஒரு சூப்பரான நீட்டான அந்த கொடைக்கானல் காட்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பங்களாவில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ரூமுங்க. நல்ல ஒரு ஃபேமிலி வர்றாங்கன்னா சூப்பராக தங்கலாம். அது மட்டும் இல்லை, குரூப்பாக வரும்போது ஒரு 14 to 15 people வரும்போது இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி தான் வச்சுருக்காங்க. ஸோ யூடியூப் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. அப்படி வாங்க செகண்ட் ரூமை காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான பில்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல ஒரு பங்களோ. வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூமு. இந்த ரூமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும்,
பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து வெளியில் வியூ இருக்குது, பார்க்கணுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் போடுறதுனா போட்டுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா, சூப்பரான பெட்டு, நல்ல பெட்டு, ஒரு சூப்பரான டிவி இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? கீழே உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு டைனிங் இருக்குது, ஒரு சூப்பரான கிச்சன் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேமிலிஸோடு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கும். அது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். சரிங்களா? வாங்க மேலே போகலாம். மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் இருக்குது, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க காட்டுறேன். அவ்வா பக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ள என்ட்ரி ஆன உடனேவும் இந்த இடம் செம்மையாக இருக்குது. சரிங்களா? மேலே இருக்க ரூமில் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அது இதுதாங்க. ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட்டி ஹாலுங்க. பக்காவாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான டிவி இருக்குது, சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, நெட் கனெக்ஷன் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்ட்டிக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். பர்த்டே பார்ட்டி நடக்கிறதுனால சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷனு, வீட்டில் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த இடத்த சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான திவான் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே உங்களோட சேர்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு அப்படியே உள்ளே நல்லா என்கேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு சூப்பரான வியூ இருக்குது. வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்டுங்க. நீங்கள் எதுவும் பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நைட்டு நல்லா பார்ட்டி பண்ணுறதுக்கும் இந்த சைடு பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த ஹாலை சூப்பராக யூஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன். வாங்க உள்ளே போய் காட்டுறேன். எல்லா பெட்ரூமே நல்ல பெரிய சைஸான பெட்ரூம் தாங்க. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேர் ஈஸியாகவே தங்கலாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு பார்த்தீங்களா? காட்டு எல்லாமே ரொம்ப நல்ல காட்டு, நல்ல பெட்டு, ஒரு நல்ல ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா ரூம்ஸ்லையுமே கபோர்டு வச்சுருக்காங்க. நல்ல நீட்டான டாய்லெட் இருக்குது. சரிங்களா? வாங்க பாருங்கள். நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமுங்க, நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸில் எல்லாத்துலேயுமே டிவி இருக்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே இந்த 2 பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா? இது 2மே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான பால்கனி இருக்குதுங்க. ஆமாம், மேலே இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாத்துமே சர்ப்ரைஸ் தான். வாங்க மேலே இருக்கக்கூடிய பால்கனியை காட்டுறேன். இந்த பால்கனியே பெரிய ஹாலாக இருக்குங்க. அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம். பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்கன்னா இந்த ஃபுல் ஹாலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா உட்காரலாம், நல்லா பாட்டு கேட்கலாம், அழகான இந்த ஃபார்ம் லேண்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுதான் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபார்ம் லேண்டு. அப்பா அப்படியே மிஸ்டெல்லாம் அப்படியே பறந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, கீழே ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் ட்ரக் பண்ணி கூட போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களே உங்களுக்கு அந்த டைரக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? இந்த சைடு பார்த்தா நம்மளோட ஸ்டே தான். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தா ஃபார்ம் லேண்டு தான். இவ்வளோ பெரிய பால்கனிங்க, ரொம்ப நல்லாவே நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தான் நான் சொன்னேன். இந்த ரூம் எப்படி இருக்குங்களா? வாங்க பக்கத்து ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஆக்சுவலாக மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூமும் ஒரு பெரிய ஹாலு. இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். அவ்வா நல்ல பெரிய கிங் சைஸ் பெட்டுங்க. சரிங்களா? நல்ல பெட்டு, நல்ல கபோர்டு, அது மட்டும் இல்லை சூப்பரான டிவி வச்சுருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான பால்கனி இங்கே இருக்குது. ஸோ மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாத்துக்குமே அழகான பால்கனிங்க. ஃபார்ம் வியூவை பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ப்ரைவேட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. கொடைக்கானல் இருக்கக்கூடிய வில்லேஜில் நீங்கள் வந்து தங்கினீங்கன்னா அதோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் சிட்டியில் தங்குறதுக்கும் இங்கே வில்லேஜில் தங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அங்கே நிறைய மக்களை பார்ப்பீங்க, இங்கே யாரையுமே பார்க்க மாட்டீங்க, வெறும் இயற்கையை மட்டுமே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பக்காவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பக்காவாக இருக்குல்ல? சூப்பருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒரு சூப்பரான கப்புளுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய, அந்த ஃபேமிலிக்குன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான உட்டன் ரூம் இருக்குது. வாங்க அதை காட்டுறேன். வெறும் 2500 rupeesக்கு அதை கொடுக்குறாங்க. வாங்க உங்களுக்கு போய் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் இதுக்கு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான சீனரிங்க. சரிங்களா? பக்காவான ஒரு சீனரி. பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாங்க அப்படியே அங்கே இருக்கக்கூடிய உட்டன் ரூமை பார்க்கலாம். உட்டன் ரூம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக கப்புள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே கார்டனுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே அழகான பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. சரிங்களா? பக்காவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பக்காவில்
வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உள்ளேயே சூப்பரான விண்டோ இருக்குது. நீங்கள் உள்ளே இருந்து இந்த ஃபார்ம் லேண்டை சூப்பராகவே பார்க்கலாம். வாங்க மேலே போய் காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த உட்டன் ரூமுங்க கப்புள்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கண்டிப்பாக பிடிச்ச விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் உட்டன் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே ஃபார்ம் லேண்டுக்குள்ளே இருக்கும், நல்ல மிஸ்ட்டு வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான உட்டன் ரூம் தான் இந்த ரூமு. நல்ல பாலிஷிங்காக இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. வெளியிலே ஒரு சின்ன பால்கனி மாதிரி சின்ன சிட் அவுட்டுங்க. சரிங்களா, 2 சேரு, நல்ல சின்ன சிட் அவுட்டு. நீ படுக்கும் உட்காந்துக்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய கார்டனை பார்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. சரிங்களா, அப்படியே உள்ளே கூட்டு போகிறேன். ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பல்பை செம்மையாக இருக்குது. சரிங்களா, சூப்பருங்க, பக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உட்டன் ரூமோட ஃபீல் இந்த மாதிரி தான் இருக்கும், பக்காவாக இருக்குது. ஒரு சூப்பரான பெட்டு, இங்கேயும் டிவி வச்சுருக்காங்க. இந்த பெட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் அழகான கார்டனை பார்க்கலாம், அந்த ஃபார்ம் வியூவை பார்க்கலாம். பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, சிறப்பு. ஒரு ஆள் வெளியே போய்ட்டு வரலாம் போல், நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே டிவி இருக்குது. சரிங்களா, எல்லா டிவியுமே ஆண்ட்ராய்ட் டிவி தான். இந்த சைடு ஒரு சூப்பரான விண்டோ வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. சரிங்களா கைஸ், ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. உள்ளே ஒரு க்ரீசர் இருக்குது, நீட்டான டாய்லெட்டு பாருங்கவே. நல்லா கப்பலுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஜிகு லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, சின்னதாக இந்த மாதிரி சின்னதாலாம் வச்சுருக்காங்க. நல்லா ரொமான்டிக் லுக் கொடுக்குது. நமக்கு எதுக்குடா இது அப்படின்றீங்களா? சூப்பருங்க. அப்படியே வெளியே நின்று நீட்டாக இந்த மாதிரி இயற்கையை என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா 2500 கொடுக்குறாங்க இந்த உட்டன் ரூமு. ஸோ ஃபேமிலியாக வர்றீங்க, கப்பலாக வர்றீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கலாங்க. சூப்பருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டில் ஒரு சூப்பரான 1 BHK இருக்குங்க. சின்ன ஃபேமிலியாக வர்றீங்க, ஒரு 4 பேர் 5 பேர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1 BHK சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஹாலு, ஒரு பெட்ரூமு, வெளியில் ஒரு சூப்பரான பால்கனி, பக்காவாக இருக்குங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இருக்குது. அப்படியே உள்ளே வாங்க காட்டுறேன். பியூட்டிஃபுல் கைஸ். வந்தோடனே ஒரு சூப்பரான ஹாலு, இந்த ஹால்லேயே ஒரு சூப்பரான பெட்டு போட்டிருக்காங்க, ஒரு சூப்பரான சோஃபா இருக்குது, கூடவே டைனிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு அழகான டிவி இருக்குது. சரிங்களா, இந்த டிவி இருக்குது. ஸோ ஒரு நல்ல செட்டப்பில் சூப்பராக இருக்குது. இது ஹாலு, இங்கேருந்து விண்டோவும் இருக்குது. சரிங்களா, வெளியில் இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டை நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான பால்கனி இருக்குதுங்க. வாங்க காட்டுறேன். பால்கனி அப்பா செம்மையாக இருக்குங்க. ஐயோ பார்த்தீங்களா, பக்காவான ஒரு வியூங்க, சூப்பரான ஒரு ஃபார்மு, சூப்பராக பார்க்கலாம். இந்த 1 BHKலேருந்து இங்கே இருக்கக்கூடிய பால்கனியில் அருமையாக இருக்குதுங்க, ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 3800 தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி வந்தால் ரொம்ப நீட்டாகவே தங்கிக்கலாம். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல் கைஸ். வில்பட்டி இவ்வளோ அழகுன்னு இன்றைக்கி தான் தெரியுது. சரிங்களா, அப்படி உள்ளே வாங்க, பெட்ரூமை காட்டுறேன். சரிங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஹாலு. சரிங்களா, இந்த ஹால்லேருந்து அப்படி மேலே போனோன்னா உள்ள ஒரு அழகான பெட்ரூம் வச்சுருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான பெட்டுங்க, நல்ல ஒரு பெட்ரூம்ங்க, பக்காவாக இருக்குது. சின்ன அளவான பெட்டு, வெளியில் ஒரு பெட்டு, ஒரு சின்ன ஃபேமிலி வந்தாங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபேன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சைடு சூப்பரான விண்டோ இருக்குது, நீங்கள் இந்த பக்கமும் பார்த்துக்கலாம். இங்கேயும் ஒரு சூப்பரான விண்டோ இருக்குது, ஒரு சின்ன கபோர்டு வச்சுருக்காங்க, மிரர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ரெஸ்ட் ரூமுங்க. டாய்லெட்டு எல்லா ரூம்லேயுமே க்ரீசர் வச்சுருக்காங்க. எந்த டைம் வேணாலும் நீங்கள் க்ரீசரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க. இதுதாங்க 1 BHK அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அழகான பால்கனிங்க, பால்கனி பார்த்தா ரொம்ப மறந்து போயிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வெளியில் வில்பட்டியோட வியூவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சரிங்களா, இந்த மாதிரி நான் 1 BHK பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 2 இருக்குங்க. சரிங்களா, 2 1 BHK இருக்குது, ஒரு 4 BHK பங்களா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உட்டன் ஹவுஸ் இருக்குது, இன்னும் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே கிளாஸ் டோர் விண்டோங்க. சரிங்களா, கிளாஸ் டோர் போட்டால் விண்டோ வச்சுருக்காங்க. பெட்டில் இருந்துக்கிட்டே வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மை சூப்பராக பார்க்கலாம். வாங்க கீழே போய் காட்டுறேன். கைஸ், இந்த ரிசார்ட்டோட ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டி இது தாங்க. இந்த ரூமில் இருந்து ஒரு சூப்பரான அழகான இந்த ஃபார்ம் வியூவை பார்க்கலாங்க.
பாருங்கள், கேரட் போட்டிருக்காங்க, பூண்டு போட்டிருக்காங்க, பீன்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த வியூவை நான் எப்படி நான் வெளியிலேருந்து பார்க்குறேனோ இதை அப்படி உள்ளேருந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் விண்டோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் விண்டோ. நீங்கள் பெட்டில் இருந்தே ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா வியூவுமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வர்றீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெர் பர்சனுக்கு 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க, சூப்பராக இருக்கும், காட்டுறேன். அது மட்டும் இல்லை, கீழே ஒரு சூப்பரான செட்டிங் இருக்குது. சரிங்களா, இந்த ரூம் முன்னாடி ஒரு அழகான செட்டிங் இருக்குது. நீங்கள் இங்கே ப்ரைவேட்டாகவே இருந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கேயே கேம்ப் ஃபயர் பண்ணி தருவாங்க, ப்ரைவேட்டாக கேம்ப் ஃபயரும் பண்ணி தருவாங்க. ஸோ செட்டிங் இருக்குது, அழகான செட்டிங்கு. அப்படியே நீங்கள் மேலே வாங்க, காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த ரூம் தாங்க, சூப்பரான ரூம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் போட்டிருக்காங்க. இங்கே கிளாஸு, அங்கே கிளாஸு, அங்கே கிளாஸு, அந்த பக்கமும் கிளாஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவை நீங்கள் உள்ளே இருந்தே பார்க்கலாம். வாங்க, காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. வந்த உடனே 2 பெட்டுங்க. இங்கே ஒரு பெட்டு, அங்கே ஒரு பெட்டு, ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, மினிமம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பேர் தங்கலாம். ஒரு சூப்பரான டைனிங் டேபிள். இந்த ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன். எனக்கு மார்னிங் இந்த வியூவை பார்க்கணும். ஸோ அதனால் இந்த ரூமை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைனிங்கு, ஒரு அழகான டிவி இருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்டு, இங்கே ஒரு பெட் இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பெட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இது சாதாரண ரூமாக தானே இருக்குது. சரிங்களா, ஆனால் ஸ்பெஷலே இங்கே தான் இருக்குது. பாருங்கள், பக்காங்க. ரூமில் இருந்துகிட்டே இந்த சூப்பரான அழகான வியூவை பார்க்கலாம். பக்காவாக இருக்கா? இங்கே மட்டும் இல்லை, சரிங்களா, ரூம் ஃபுல்லாகவே கிளாஸுங்க. இந்த பக்கமும் நீங்கள் வியூவை பார்க்கலாம். சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் வியூவை பார்க்கலாம். சரிங்களா, அப்படியே இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ. சரிங்களா, இங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அழகான இந்த வியூவை வெளியில் வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, இப்போ உள்ளே போய் காட்டுறேன். நான் ஸ்க்ரீனெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ரூமுக்கு தான் பர் பர்சனுக்கு 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் பசங்க இல்லை ஃபேமிலியோ யார் வந்தாலுமே நல்லா நீட்டாக தங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. சரி வாங்க, காட்டுறேன். பார்த்தீங்களா, ப்ரைவேட் பாத்ரூமு. சரிங்களா, இங்கே டாய்லெட் இருக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா க்ரீசர் இருக்குது, எனி டைம் ஒர்க் ஆகுது. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா கைஸ், இந்த ரூமில் நீங்கள் எங்கே உட்காந்தாலுமே அழகான பியூட்டிஃபுல்லான இந்த வியூவை பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே உட்காந்துக்கிட்டு அழகாக இந்த வியூவை பார்க்கலாம். சரிங்களா, அங்கே படுத்துக்கிட்டு அந்த வியூவை பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க, ரொம்ப எனர்ஜியாக இருக்குது இந்த வியூலாம் பார்க்கும்போது. வில்பட்டி அவ்வளோ அழகான ஒரு கிராமங்க, பக்காவாக இருக்குல்ல, சூப்பருங்க. இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். லாக்மே ஹாலிடேஸ்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க, பக்காவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஸ்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 BHK பங்களோ இருக்குது, 1 BHKல ரூம் இருக்குது, ஃபேமிலி ரூம் இருக்குது, கப்புள் ரூமுக்கு சூப்பரான உட்டன் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து தங்குறதுக்கு சூப்பரான இந்த மாதிரி ஓப்பன் கிளாஸ் விண்டோ இருக்கக்கூடிய ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நம்பர் தந்துடுறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ்.